ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ப்ளஸ் நிறைய பேர் இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பில் எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க அதெல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல நான் ஜான்வரி மந்தில் பண்ண ஒரு ஸ்டாக் வாங்கினதோட சார்ஜஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்த்தோன்னா அது ஒரு வீடியோ ஃபுல்லாகவே போயிடும். ஸோ நான் பண்ண ஜான்வரி மந்தில் வாங்கின ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்இசி லிமிடெடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷேர் வாங்கியிருந்தேன். அதுக்கு சார்ஜஸ் நீ ₹3 போயிருக்குது. ப்ரோக்கரேஜ் ஃபீன்னு சொல்லி ஒரு ₹2.19 போயிருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 6 ஷேர் வாங்கின அன்னைக்கு சார்ஜஸ் ஒரு ₹79 போயிருக்கு. ப்ரோக்கரேஜ் ஃபீ ₹2 போட்டிருக்காங்க. எக்ஸல் ரியாலிட்டி லிமிடெட் இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. இதில் மொத்த மட்டும் நான் வாங்கின வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹23 தான். ஆனால் அதுக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீ ₹2 போட்டிருக்காங்க. சார்ஜஸ் $38. எக்ஸல் ரியாலிட்டி இது ஒரு 100 ஷேர் வாங்கினேன். இதுக்கும் ₹2 ப்ரோக்கரேஜ் ஃபீ, சார்ஜஸ் $46. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் லிமிடெட் இது 7 ஷேர் வாங்கினேன். ₹4830. ₹4.83 ப்ரோக்கரேஜ் ஃபீ போட்டிருக்காங்க. சார்ஜஸ் நீ ₹6.12 போட்டிருக்காங்க. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 5 ஷேர் வாங்கினேன். ₹2.04 போட்டிருக்காங்க சார்ஜஸ். ப்ரோக்கரேஜ் ஃபீ ₹2.04, சார்ஜஸ் ₹2.79. அடுத்தது இந்தியன் ஸ்டீல் ஒர்க்ஸ் லிமிடெட் இது ₹438 நான் மொத்தமாட்டு வாங்கின வேல்யூ. 100 ஷேர் வாங்கினேன். ₹2 ப்ரோக்கரேஜ் ஃபீ போட்டிருக்காங்க. சார்ஜஸ் ₹1.39 சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டி இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும் எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இது போக எல்டிசிஜி எஸ்டிசிஜிலாம் தனியாக வரும்னு நினைக்கிறேன். அது பெருசாக வராது. அது உங்களுக்கு மெயிலுக்கு வரும். பட் நான் வாங்கினதில் எவ்வளோ சார்ஜ் போட்டிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு கிளியர் கட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ ஏஞ்சல் ஒன்ல சார்ஜஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. பட் மற்ற இது எனக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ப்ரோ இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர் டெலிவரி லிமிட்டில் நான் ஆர்டர் வாங்குகிறேன். ஸோ அது ஆர்டர் வாங்கினோன்னே ஆர்டர் ப்ளஸ் ஆகிடுது. அடுத்த நாள் பார்க்கும்போது போர்ட்ஃபோலியோவில் ஆவரேஜ் ஆகிட்டு ₹2 ₹5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது. அது எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் அது எனக்கு எக்ஸாக்டாக புரியலை அது என்ன இதுன்னு. நீங்கள் டெலகிராம் சேனலில் இருக்கிறீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை 2 ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா நான் அதை வச்சு கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும் என்ன எதுன்னு. ஸோ நீங்கள் கொஸ்டின் ஆட்டு கேட்டிருக்கும் போது அதை எனக்கு எக்ஸாக்டாக என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அக்டோபர் மந்த் வரைக்கும் 25 lakhs நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதோட வேல்யூ பார்க்கும்போது 11,25,000 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யணே தெரில. பட் ஆக்சுவலி இதெல்லாமே உண்மையானு எனக்கு தெரியல. நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தாரு 70 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் 35 lakhs லாஸ்ன்னு சொல்லி. இவர் சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா அது 50% லாஸ். இது 60% மேலே லாஸ் ஆகிருக்கு கணக்குப்படி பார்க்கும்போது. பட் ஆக்சுவலி நீங்கள் நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஏதாவது ஸ்மால் கேப் மிட் கேப் கடன் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ரிஸ்க்கு. பட் ஆக்சுவலி அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஓகே தான் அந்த கம்பெனி. பட் ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 734 இருக்குது. இந்த ஸ்டாக் ஐபிஎல் ஒரு நல்ல லிஸ்டிங் கொடுத்துச்சு டாடா டெக்னாலஜிஸ். மார்க்கெட் கேப்லேஷன் 29,770 crores இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 734 இருக்குது. பட் ஆக்சுவலி நியர் த 52 week லோ பக்கம் தான் ட்ரேட் ஆகுறாங்க. 52 week லோ பார்க்கும்போது ₹718 734 இருக்குது. ஸ்டாக் பி 4 to 6 times இருக்குது. இப்போதைக்கு இதில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது டாடா டெக்னாலஜிஸில். ஃபண்டமெண்டலி நல்லா இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்களோட வேல்யூஷனும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் ₹424 இருக்குது. பட் பி 34 times மேலே இருக்குது. இப்போதைக்கு இதுலேயும் வெயிட் பண்ணுங்கள். வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கம்பெனிஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்று தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் அந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள். டிஎன்பிஎல்னு சொல்கிறாங்க ஷார்ட் ஆட்டு. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் நான் பார்க்கும்போது ஒரு 1000 கோடி சம்திங் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹145. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மார்க்கெட்டில் அவங்க ஃப்ரெஷ் 52 week லோ டச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஹைனி பார்க்கும்போது ₹301 இருக்குது. ஸ்டாக் பி 68 times இருக்குது. புக் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கரமாக லோவாக தான் இருக்குது. புக் வேல்யூ ₹305 இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் ₹145 இருக்குது. இந்த ஸ்டாக்ல என்னெல்லாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டாக் 0.48 times அவங்களோட புக் வேல்யூக்கு கீழே தான் ட்ரேட் ஆகுது. கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி டிவிடெண்ட் 72% கிட்ட ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு என்ன ஒரு கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, நெக்ஸ்ட் லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. லாஸ்ட் 3 years சிஏஜிஆர் க்ரோத் எடுத்து பார்க்கும்போது ஈக்விட்டிக்கு 11.4% இருக்குது. லைபிலிட்டியும் 602 கோடி இருக்குது. மார்க்கெட் கேப்லேஷன் 1000 கோடி இருக்குது. பட் லைபிலிட்டி 600 கோடி இருக்குது. ஸோ இந்த கம்பெனி லாஸ்ட் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் 43 கோடி நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 quarters எடுத்து பார்க்கும்போது
அப்படி குறைஞ்சிட்டே வந்திருக்கு. பட் லாஸ்ட் குவார்ட்டர் இந்த டிசம்பர் ரிசல்ட்ஸ் வந்து 43 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட்டு ஓல்டாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. மார்க்கெட் கேப்லேஷன் 6751 கோடி. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6673 ரூபா. ஆனால் ஆக்சுவலி ஹைனி பார்க்கும்போது 14800 ரூபா. அதுலேருந்து பயங்கரமாக அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70% பக்கம் கரெக்டாக இருக்குது. 6574 ரூபா எங்களோட 52 வீக் லோ. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். 14800 ரூபா ஹை, லோ 6574 ரூபா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6673 ரூபா. ஸ்டாக் பி 21 இருக்குது. புக் வேல்யூ 1041 ரூபா இருக்குது. இந்த கம்பெனியோட வேல்யூஷன் கொஞ்சம் இப்போ 20க்கு மேலே இருக்கிறதுனால வெயிட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் ஒரு குட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 29.2% இருக்குது சிஏஜிஆர் க்ரோத்து. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க 28.9%. பட் என்ன ஒன்றுனா லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 12% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க? எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட், எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமான எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட், கேபிட்டல் குட்ஸ், இந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்கு. லாஸ்ட்டு போன வருஷம் மார்ச் 2024 குவார்ட்டர்லேருந்து இப்போ டிசம்பர் 2024 குவார்ட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 94 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இந்த டைமில் வந்து 73 கோடியாக ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குது. ஸோ இப்போதைக்கு இது பக்கம்லாம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ டாடா கெமிக்கல்ஸோட ஸ்டாக் பி வந்து என்னோட இதில் மைனஸாக காட்டுது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி அது சம் ஆப்ஸில் இருக்க பக்ஸாக இருக்கலாம், அதனால அப்படி காட்டலாம். பட் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், ஸ்டாக் பி வந்து 44 தான் இருக்குது, மைனஸில் இல்லை. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 846 க்ளோஸ் ஆயிருக்கு. 838 அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் 52 வீக் லோ டச் பண்ணாங்க மார்க்கெட்டில். பட் ஆக்சுவலி இதுவும் புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகுது டாடா கெமிக்கல்ஸ். பட் இப்போதைக்கு வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. பெருசாக கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குவார்ட்டர்ஸ்லையுமே அடி வாங்குறாங்க. இவங்களுக்கு இது எப்படி டாடா ஸ்டீல் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ப்ராடக்ட் சீப்பாக இறங்குறதுனால அடி வாங்குதோ அது மாதிரி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. அதனால நான் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டாடா பவர் அண்ட் டாடா மோட்டார்ஸ் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் டாடா குழும பங்குகளில். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் டாடா டெக்னாலஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி கமெண்ட்ஸில் அவர் கேட்டது 40% நெகட்டிவில் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஐபிஓ லிஸ்ட் ஆகி கொஞ்ச நாளில் அவர் கன்சிடர் பண்ணியிருப்பார் போல் தெரியுது. ஸோ ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் வந்து வேல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே போகிறது வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, மேலே போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆக்சுவலி ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான். பட் அது எப்போ மேலே போகுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஐடிசி ஹோட்டல்ஸ் 10 ஷேர் வந்து கோட்டக் நியோ ஆப்பில் வாங்கினேன். பட் இப்போ வரைக்கும் அது என்னோட போர்ட்ஃபோலியோ ஷோ ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து 755 வந்து ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் அதிகமாக காட்டுறது அது எல்லாத்துக்குமே தான் அதிகமாக காட்டுது. ஆனால் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் இவர் வாங்கினது இவரோட போர்ட்ஃபோலியோவில் ஷோ ஆகலைங்கிறது. பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பக்காக தான் இருக்கும். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா அந்த ஆப்பு விச் மீன்ஸ் அந்த ப்ரோக்கரேஜ் ஆப்புக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதான் ஒரு பெட்டர் ஒப்பீனியனாக இருக்கும். இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ மார்க்கெட் வந்து இனிமேல் இறங்கிட்டே இருக்கும்ல, பவுன்ஸ் பேக் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி 1-2 நம்ம பிக்கப் பண்ணால் எப்போ அதிகமாக கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கான டைம் வரும், அப்போது நம்ம பேசலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1-2 தான் ஒரு பெட்டர் ஃபார்முலாவாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. உட்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 168 கோடி நெட் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 116 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுபோக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் டிப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 480 கோடியாக இருக்குது, ஒரு 0.5% அதுலேயும் அடி வாங்கியிருக்கு. அடுத்து கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 6.17% அதிகரிச்சிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 3.88% இருந்தது, இப்போ 6.17% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி நெட் என்பிஏ முந்தின குவார்ட்டரில் 0.89% இருந்தது, 2.5% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 16.2% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்யூர்ட் லோன்ஸ் அவங்களோட டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் 41% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. முந்தின குவார்ட்டரில் 38% இருந்தது, இப்போ அதிகரிச்சிருக்கு. டெபாசிட் 33% அதிகரிச்சிருக்கு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ 91.9% இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 61% இருக்குது. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 81% இயர் பேசிஸில் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பேங்க்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பாரத் ஃபோர்ஜ் வந்து அவங்களோட ஏரோஸ்பேஸ் பிஸ்னஸை வந்து 50% க்ரோத் பாதையை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அதிகரிக்க பிளானில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரத் ஃபோர்ஸ் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. HAL வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1.3 lakh crore வந்து மேசிவ் ஆர்டர்ஸ், அதாவது இந்த 97 தேஜாஸ் MK1A ஜெட்ஸு, நெக்ஸ்ட் வந்து 156 பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
கம்மிங் மந்த்ஸில் நாங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஹெச்ஏல பற்றி ஒரு சீஃப்னு நினைக்கிறேன். நம்மளோட ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்க மேலே நம்பிக்கை தன்மையே போயிடுச்சு. இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதோட டெலிவரி வந்து தகுந்த நேரத்துக்கு வந்து தரமாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுறாங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நான் ரைட்ஸ் இஷ்யூ நெட் பேங்கிங் மூலமாட்டம் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கிட்ட 2 டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ டிமேட் அக்கௌண்ட் வந்து நான் எந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த அப்ளை பண்ணுற ஃபார்ம் மூலமாட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நெட் பேங்கிங்கில் அப்ளை பண்ணும்போது அந்த டிஜிட்டல் ஃபார்மில் அதில் டிமேட் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்கும். நீங்கள் வந்து 2 பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தாலும் எந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இஷ்யூ ஷேர் வந்து RE அப்படிங்கிற நேமில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட், இவங்க சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், அதாவது சைனாவில் வந்து அங்கே ட்ரக் ப்ரொடக்ஷன் பிளான்ட் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ சைனா பிளான்ட்லேருந்து யூரோப்புக்கு சப்ளை வந்து ஏப்ரலில் நாங்கள் தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் லாஸ்ட் இயர் நவம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதோட சப்ளை வந்து சைனா பிளான்ட்லேருந்து அதர் கண்ட்ரிஸுக்கு சப்ளை வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குலாம் சப்ளை வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கான ரெகுலேட்டரி அப்ரூவலை நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.